ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு தமிழ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான திரும்பி பார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல மன்னர் காலத்துல நிழல் நடை அப்படின்ற ஒரு கலை மூலமா எப்படி குறுநில மன்னர்கள் அவங்களுடைய ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட் டேல இன்ஸ்பெக்டர் கதிர்வேல் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் டிசைனர் ஜனனி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணிட்டு வராரு. ஒரு கட்டத்துல ஜனனி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற அசோக் செல்வன் அப்படிங்கிறவரை திருமணம் செய்யறாங்க. கார்த்திக் ஒரு சவுண்ட் டிசைனர் அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஹியரிங் சென்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு முறை கடலோரமா இவர் வந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் இவருக்கு கேக்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் போறாங்க. இவருடைய ஃப்ரெண்டுடைய அஜாக்கிரதையால அந்த வீடு லாக் ஆகி அவங்க நைட் ஃபுல்லாவே அங்க தங்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. விடிஞ்சதும் சத்தம் கேட்டு மாடியில் இருக்கிற ஒரு ரூம்ல போய் இவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது ஜனனி பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இறந்து கிடக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கதிர்வேல் இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸும் ஜனனியோட மர்டர் கேஸும் எப்படி லிங்க் ஆச்சு, நிழல் நடைனா என்ன, அது எப்படி இந்த படத்துடைய ஒரு திருப்பு முனையா மாறுச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. நிழல் நடை அப்படின்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. போலீஸ் ஆஃபீஸர் கதிர்வேலுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரிஷி வித்யா இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியும். படத்துடைய ஃபர்ஸ்ட் 1 hour பாத்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன் எல்லாமே வந்து பெருசா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, கிரிஞ்சா தான் இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். பாடல்கள் எல்லாமே ஒரு வேகத்தடையா தான் அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கானட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. திரும்பி பார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.